வார்த்தைக்கு செல்லலாம். திருப்பிக் கொள்வோம். எபிரேயர் 11வது அதிகாரம் 6வது வசனம். எபிரேயர் 11 6வது வசனம். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் தம்மை தேடுகிறவர்களுக்கு அவர் பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். பாருங்க, தேவன் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு எல்லாவற்றையும், எல்லா நன்மைகளையும், எல்லா ஆசீர்வாதங்களையும், நமக்கு தேவையான எல்லாவற்றையும் அருளுகிறவராக இருக்கிறார். நமக்காக அவர் ஏதாவது செய்து கொண்டே தான் இருக்கிறார். ஒருவேளை நம்ம அதை ஃபீல் பண்ணலைன்னா கூட அவர் நமக்காக ஏதோ ஒன்று செஞ்சுக்கிட்டே தான் இருக்கிறார். அதுதான் பாடணும். ஏதாகிலும் அவர் செய்து கொண்டே இருக்கிறார். நிறைய நேரம் அவர் செய்யாத மாதிரி தெரியுது, ஆனால் அவர் செஞ்சுட்டு தான் இருக்கிறார். ஒரு நாள் கூட அவர் நமக்காக எதையும் செய்யாமல் இல்லவே இல்லை. பாருங்கள், எப்போதும் ஏதாவது ஒன்று பண்ணிகிட்ருக்கிறார். அது மட்டும் இல்லை, நேற்று பார்த்தோம் இல்லையா, அவன் என்னிடத்தில் வாஞ்சியாக இருக்கிறபடியால் அவரை நம்ம நேசித்து ஒரு வாஞ்சியோட, ஒரு முயற்சியோட, ஒரு அர்ப்பணிப்போட, ஒரு அக்கறையோட, சில நேரங்களில் நாம் எதிர்பார்த்த மாதிரி நடக்கலைன்னா கூட அதன் மத்தியிலையும் இல்லை, இவர் தான் நான் நம்புவேன், இவர் என் தேவன், என்னை அழைத்திருக்கிறார், என்னை நீதிமானாக்கி இருக்கிறார், இதனால் வரை என்னை பாதுகாத்திருக்கிறார் அப்படின்னு ஒரு தளராமல் ஊக்கத்தோடு அவரை தேடுகிறவர்களுக்கு அவர் எப்போதும் பலன் கொடுக்கிறவராக இருக்கிறார். அதை தான் இந்த வேத பகுதியில் வாசித்தோம். தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். ஏன் விசுவாசிக்கணும்? விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருக்க முடியாது. அப்போ நாம் ஒரு தளராமல், அசையாமல், உறுதியாக தொடர்ந்து அவரை தேடி அவர் மீது வாஞ்சியாக இருக்கும்போது உண்மையாகவே அதில் அவர் ரொம்ப பிரியப்படுகிறார். பாருங்கள், எந்த அளவுக்கு பிரியப்படுகிறார் அப்படின்னா, நீங்கள் இன்றைக்கி எந்த நிலையில் இருந்தாலும் நீங்களே கற்பனை பண்ண முடியாத அளவுக்கு உங்களை உயர்த்துகிற அளவுக்கு அவர் பிரியப்படுகிறார். எப்படிங்க சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வேதத்தில் ரூத் புஸ்தகத்தில் ரூத்தை குறித்து வாசிக்கிறோம். தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு நிர்கதியான வாழ்க்கையை இனிமேல் இருக்குமான்னு தெரியல அப்படின்ற ஒரு நிலையில் அவள் தன்னுடைய வாழ்க்கையை இந்த தேவனிடத்தில் அர்ப்பணிக்கிறாள். தன்னுடைய மாமியார் இடத்துல சொல்லுகிறாள், கணவனை இழந்துட்டா, மாமியாரும் கணவனை இழந்துட்டா. அப்படிப்பட்ட ஒரு நிலையில் அந்த மாமியார் நீ வேறு கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொன்னபோது அவள் என்ன செய்கிறாள்? அதை பற்றி இனிமேல் என்கிட்ட பேசாதீங்க அப்படின்றா. ஏன் அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை அவளுக்குள்ளே எங்கேருந்து வந்துச்சு? அவள் வேணும்னா நல்ல ஒரு வாழ்க்கையை அமைச்சிட்டு என்ன செஞ்சுருக்கலாம், கிளம்பி போயிருந்துருக்கலாம். ஏன்னா அவளுடைய சகோதரி கிளம்பி போயிட்டா. ஆனால் இவள் அந்த மாதிரி டக்குன்னு என்ன செய்யலை, போகலை. அதற்கு காரணம் என்ன? அவளே சொல்கிறா. பாருங்கள், திருப்பிக் கொள்வோம். ரூத்தின் புஸ்தகம் 1வது அதிகாரம். அவள் மாமி நீயும் போயிரு, உன் சகோதரின் இடத்திற்கு நீயும் திரும்பி போன்னு சொல்லும்போது சொல்கிறான். அதற்கு ரூத் 1வது அதிகாரம் 16வது வசனம். அதற்கு ரூத், நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோடே பேச வேண்டாம். நீர் போகும் இடத்திற்கு நானும் வருவேன், நீர் தங்கும் இடத்தில் நானும் தங்குவேன். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். பாருங்கள், அந்த நகோமியினுடைய தேவனை தன்னுடைய தேவனாக இவள் தெரிந்து கொள்கிறாள். நான் நினைக்கிறேன், இவங்க கல்யாணம் பண்ணி வாழ்ந்து கொண்டிருக்கும்போது இந்த தேவனை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருப்பான்னு நினைக்கிறேன். நிறைய இவங்களும் சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இந்த தேவன் மேலே ஏதோ ஒரு நம்பிக்கை, ஒரு விசுவாசம், ஒரு தைரியம் அவளுக்கு வந்துருச்சு. என் வாழ்க்கையை நல்லாக்குறதுக்கு இவரால் முடியும். ஒருவேளை இப்போ நான் நல்லா இல்லாமல் இருக்கிறேன், கணவனை இழந்துட்டேன், இந்த நிலையில் என்ன அந்த கடவுள் இப்படி பண்ணிட்டாரு அப்படின்னு ஒரு நெகட்டிவாக போயிருந்துருக்கலாம் பாருங்கள். ஆனால் அதன் மத்தியில் இல்லை, இந்த தேவனை நான் நம்புகிறேன் அப்படின்னு உம்முடைய தேவன் என்னுடைய தேவன் அப்படின்னு சூஸ் பண்ணுறான். ஏன்னா நெகட்டிவாக திங்க் பண்ணுறதுக்கு 1000 வழி இருக்குது பாருங்கள். சூழ்நிலை மோசமாக இருக்குது. இன்னும் கடை எப்படி சொல்லியிருக்கலாம், உங்கள் தேவனை நம்பி உன் பையனை கல்யாணம் பண்ணதுனால தான் என் வாழ்க்கை எப்படி போச்சுன்னு சொல்லியிருக்கலாம் பாருங்கள். வேறு யாராவது கூட ஒரு வேளை அவளுக்கு சொல்லியிருக்கலாம். நம்ம ஊர்லேயே பொண்ணு எடுத்து மாப்பிள்ளை எடுத்து கல்யாணம் பண்ணியிருந்துருக்கலாம். ஏன் எங்கேயோ வேறு ஒரு தேவனை நம்புறவங்ககிட்ட போயிட்டு கல்யாணம் பண்ணிட்டே அப்படின்னு சொல்லியிருக்கலாம் பாருங்கள். ஆனால் அதன் மத்தியில் இல்லை, இந்த தேவனை தான் நான் நம்ப போகிறேன், உங்கள் தேவன் தான் என் தேவன் மாமியாரோடு கூட போகிறா. ஒரு பெரிய விசுவாசம் பாருங்கள். சும்மாலாம் அப்படி போக முடியாது. நீங்கள் ப்ராக்டிக்கலாக திங்க் பண்ணிங்க அப்படின்னா அவளுடைய வாழ்நாளில்
அந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் ஒரு தேசத்தில் இன்னொரு தேசத்துக்கு 2 பேரும் விதவை எப்படி போய் வாழ போகிறாங்க? ஒரு இக்கட்டான சூழ்நிலை பாருங்கள். ஆனால் இந்த தேவனை அவள் என்ன செய்கிறாள்? நம்புகிறாள். இந்த தேவனை தன்னுடைய தேவனாக தன்னுடைய வாழ்க்கையில் தெரிந்து கொள்ளுகிறாள். சரி, அதனுடைய விளைவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில், இவள் எதிர்பாராத விதத்தில் தேவன் அவளுடைய வாழ்க்கையில் மிகுந்த பலன் அளிக்கிறார். ரொம்ப அற்புதமான பலனை கொடுக்குறார். இவள் அந்த மாதிரி கற்பனையே பண்ணியிருக்க மாட்டான். ஏதோ ஒரு வாழ்க்கை இருக்கும், அங்கே போயிட்டு ஏதோ பழச்சி சாப்பிட்டுட்டு 2 பேர் சேர்ந்து ஒன்றா வாழலாம் அப்படின்றத ஒரு எண்ணத்தில் தான் போகிறா பாருங்க. ஏன்னா அடுத்த வசனம் சொல்கிறார், நீர் மரணமடையும் இடத்தில் நானும் மரணமடைந்து அங்கே அடக்கம் பண்ணப்படுவேன். மரணமே இல்லாமல் வேறொன்றும் உம்மை விட்டு என்னை பிரித்தால் கர்த்தர் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர் என்றாள். அவள் தன்னோட கூட வர மன உறுதியாக இருக்கிறதை கண்டு அப்புறம் அதை குறித்து அவளோடே ஒன்றும் பேசவில்லை. அப்படியே இருவரும் பெத்லகேம் மட்டும் நடந்து போனார்கள். பாருங்க, அந்த ஒரு மன உறுதி ரூத்தினிடத்திலே காணப்பட்டது. அந்த மன உறுதியை பற்றி தான் எபிரேய ஆசிரியர் எழுதுகிறார். தேவனை தேடுகிறவன் எப்படி இருக்கணுமா? அவர் உண்டென்றும் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். அந்த ஒரு உறுதி, அந்த ஒரு நிச்சயம் அவர்களுக்குள்ளாக இருக்க வேண்டும் என்பதை தான் எபிரேய ஆசிரியர் எழுதுகிறாரு. ஏன்னா அந்த உறுதி, நிச்சயம் அதெல்லாம் இல்லைன்னா நீங்கள் அவரை பிரியப்படுத்தவே முடியாது. இவள் அந்த உறுதி நிச்சயத்தோடு கிளம்பி போகிறா. தேவன் இவள் செய்கிற சின்ன சின்ன விஷயத்தை கூட ஆசீர்வதிக்கிறா பாருங்க. ஒரு சின்ன விஷயம் கூட அப்படியே விட்டுறல. சின்ன சின்ன விஷயத்தில் கூட அவளை ஆசீர்வதிக்கிறா. வெறும் கதிர் பறக்க போகிறா, அங்கே ஒரு அற்புதமான தெய்வ செயல் நடக்குது பாருங்கள். தற்செயலாய் அவள் போவாசனுடைய நிலத்துக்கு போகிறான்னு நீங்கள் வாசிக்கிறோம். நான் நினைக்கிறேன் அது தெய்வ செயல். தேவ தயவு உண்டாகுதுன்னா அங்கே தெய்வ செயல் ஒன்று நடக்குது. இதை வேற எங்கேயாவது போயிருந்துருக்கலாம், ஆனால் தெய்வ செயலாக அங்கே போய் நிற்கிறா. அந்த போவாஸ் ஒரு அற்புதமான வார்த்தையை சொல்கிறான் பாருங்கள். அந்த வசனத்தை மட்டும் நான் வாசிக்க விரும்புகிறேன். எப்படிப்பட்ட பலனை தேவன் கொடுக்கிறார் அப்படின்றத புரிந்து கொள்றதுக்காக அந்த வசனத்தை மட்டும் வாசிக்க விரும்புகிறேன். 2வது அதிகாரம் 11வது 12வது வசனம். அதற்கு போவாஸ் பிரதியுத்தரமாக, உன் புருஷன் மரணமடைந்த பின்பு நீ உன் மாமியாருக்காக செய்ததும், நீ உன் தகப்பனையும் உன் தாயையும் விட்டு உன் ஜன்ம தேசத்தை விட்டு முன்னே நீ அறியாத ஜனங்களிடத்தில் வந்ததும் எல்லாம் எனக்கு விவரமாய் தெரிவிக்கப்பட்டது. உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக என்றான். ஆமென். எத்தனை சொல்கிறீங்க நிறைவான பலன் கண்டிப்பாக கிடைக்கணும்? நான் ரொம்ப நம்புகிறேன் பாருங்கள். ஒரு இடத்துல வந்து குறைவான பலன் கிடைக்கவே இல்லை. ஒரு நிறைய குறைவாக இருந்திருக்கிறார், ஆனால் குறைவெல்லாம் நிறைவாக்கியிருக்கிறார். நிறைவான பலன்னா பாருங்கள், எந்த அளவுக்கு இவள் வாழ்க்கையில் நிறைவான பலன் கிடைச்சதுன்னா, வாழ்க்கையே இழந்து நிற்கிறா, சாப்பாட்டுக்கே அப்படி கதிர் பொறுக்கி கொண்டிருக்கிறாள். அந்த நேரத்தில் இவள் கற்பனை பண்ணாத ஒரு மிக செழிப்பான வாழ்க்கைக்குள்ளாக தேவன் அவளை கொண்டு செல்கிறார். என்ன காரணம் நினைக்கிறீங்க? இந்த தேவனை விசுவாசிக்கிறான், தைரியமாக இருக்கிறான், மனம் தளரலை. இப்போ இருக்கிற சூழ்நிலை ஒரு சின்ன, அது வேலை கூட இல்லை பாருங்கள். கதிர் பொறுக்கி தன்னுடைய சாப்பாட்டுக்கு மட்டும்தான் அதை செய்ய முடியும், அது வேலை கூட கிடையாது. ஆனால் அதை ஒழுங்காக செய்கிறா, காலையில் எழுந்து கிளம்பி போயிடுறா. நான் சொல்கிறேன், நாம் இப்போ என்ன நிலைமையில் இருக்கிறோம் அப்படின்றது பெரிய விஷயமே கிடையாது. இந்த தேவனை நம்பி நாம் இப்போ இருக்கிறத ஒழுங்காக செஞ்சிட்டு இருந்தால் போதும் பாருங்கள். அவரை விசுவாசிக்கிறதுனால அவர் நமக்கு தக்க பலனை சீக்கிரமாகவே என்ன செய்வார்? வாய்க்க பண்ணுவார். அதை தான் நம்ம வேதத்தில் இந்த சம்பவத்தில் வாசிக்கிறோம் பாருங்கள். அதே தேவன் ரூத்துக்கு வாழ்க்கையை அற்புத விதமாக அமைத்து கொடுத்த அதே தேவன் தான் இன்றைக்கு நம்முடைய தேவனாக இருக்கிறார். நான் உனக்கு ரூத்துக்கு செஞ்சதை விட பெஸ்ட்டாகவே செய்வேன், அனுகூலமான நல்ல ஒரு பலனை உனக்கு நான் அளிப்பேன் என்று நம்மளுக்கும் வாக்கு பண்ணியிருக்கிறார் பாருங்கள். எந்த அளவுக்கு அவர் அளிப்பார்? ரூத்தினுடைய வாழ்க்கையில் நான் சொன்னேன், வாழ்க்கை இழந்தவளுக்கு வாழ்க்கை கொடுக்கறது மட்டும் இல்லை, அவள் நினச்சதை விட நல்ல வாழ்க்கையை கொடுக்குறான். அவளுக்கு ஏதோ ஒரு ஆளை கல்யாணம் பண்ணி வச்சு வாழ்கிறதுக்கு ஏதோ பண்ணி விட்டாலே தேவலான்ற மாதிரி அவள் நினச்சிருக்கலாம் பாருங்கள். ஆனால் சாதாரணமான வாழ்க்கை அவளுக்கு கொடுக்கல. ஊர்லேயே அற்புதமான ஒரு செல்வந்தன், அற்புதமான குணம் உள்ள ஒரு நல்ல கணவனோடு, நல்ல ஒரு மனிதனோடு அவளுடைய வாழ்க்கையை இணைத்து விடுகிறார்.
இதெல்லாம் இன்றைக்கி செய்ய முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கர்த்தரால் செய்ய முடியும். ஆனால் என்னென்னா நிறைய நேரத்தில் நாம் இதெல்லாம் பெருசாக விசுவாசிக்காமல் எதையோ பார்த்துட்ருக்குறோம். நான் திருமண காரியங்களை குறித்து நிறைய பேர்கிட்ட பேசுகிறது உண்டு. போன முறை கூட சொன்னேன் இல்லையா, எல்லாம் திருமணத்தை பற்றி என்ன நினைக்கிறாங்க, திருமணம்னா இப்படி தான் இருக்கும், பிரச்சனையாக தான் இருக்கும், சிக்கலாக தான் இருக்கும், ஒரே போராட்டம் தான், நல்லா அது போகாது, அது டிவோர்ஸில் போய் தான் முடியும், இப்படி தான் எல்லார் வாழ்க்கையும் இருக்குது. இதே பெருசாக நம்ம கேட்டுகிட்டே இருக்கிறோம் பாருங்கள். இல்லைன்னா இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னும் நிறைய பேர் சொல்லுவாங்க, வயசாகிட்டே போகுது, கல்யாணம் எங்கே நடக்க போகுது அப்படின்ற ஒரு இது. சரி, கல்யாணம் ஆகி நல்லா வாழ்ந்துட்டு இருக்கவங்களுக்குள்ளே ஆமாம் பார்ப்போம், இப்போ தானே பண்ணியிருக்கிற, எப்படி நடக்குதுன்னு பார்ப்போம் அப்படின்ற இது. சிலருக்கு பிரச்சனையாகி பிரிஞ்சு போயிடுறாங்க. பிரிஞ்சு போனால் அவ்வளோ வாழ்க்கையே முடிஞ்சுது, இதுக்கப்புறம் உனக்கு வாழ்க்கையே கிடையாது. இப்படி சொல்லுகிற வார்த்தையை நீங்கள் நிறைய உலகம் ஃபுல்லாக கேட்கலாம், எங்கே போனாலும் அதே பேச்சு தான் பாருங்கள். ஆனால் அதன் மத்தியில் இந்த தேவனை நம்பி வந்தால் தேவன் சொல்கிறார், அப்படிலாம் இல்லை, உனக்கு நிறைவான பலன் அவராலே கிடைக்கும். வாழ்க்கையை நீ இழந்து தவிச்சாலும் ஒரு நல்ல வாழ்க்கையை இந்த தேவனால் அமைத்து தர முடியும், நிச்சயமாக அமைத்து தர முடியும். பாருங்கள், இதெல்லாம் தான் நம்ம பெருசாக நம்ப வேண்டும். இந்த காலை வேளையில் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் வாழ்க்கையே இழந்திருந்தாலும் சரி, இந்த தேவனை நம்பி வந்திருக்கிற உங்களுக்கு நிறைவான பலன் உண்டாயிருக்கும். ஆமென். நீங்கள் நினைக்காததை விட, நீங்கள் கற்பனை பண்ணாததை விட அற்புதமான வாழ்க்கை உங்களுக்காய் காத்திருக்கிறது. வாழ்க்கையே வெறுமையாயிட்டுங்க அப்படின்றீங்களா? தொழில் ஒன்றும் சரியாக போகலைங்க அப்படின்றீங்களா? பாருங்கள், வேதத்தில் லூக்கா 5வது அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம் ஒரு நபரை பற்றி இல்லையா, ரூத்தை பற்றி வாசித்தோம். வாழ்க்கையை இழந்து தவிக்கிறான், கணவனை இழந்துட்டா. கணவனை இழந்தவளுக்கு அற்புதமான வாழ்க்கையை அமைத்து கொடுக்குறார். இது கணவனை இழந்தவங்களுக்கு மட்டும் இல்லை பாருங்கள், மனைவி இழந்தாலும் பொருந்தும், எல்லாருக்கும் பொருந்தும். பாருங்கள், தேவன் இது முடிஞ்சதுன்னா அவ்வளோதான், இனிமேல் இப்படியே தான் வாழ்க்கை ஓடும் அப்படின்ற மாதிரி அப்படியே செட் பண்ணல பாருங்கள். அப்படியே கஷ்டப்பட்டு இருந்துக்கோப்பா அப்படின்னு விட்டுறல. நம்ம வாழ்க்கையை நல்லா ஆகுறதால அவர் ரொம்ப அக்கறையாக இருக்கிறார். நம்ம கூட நிறைய நேரத்தில் ஒரு இதில் செட் ஆகிரும், சரி நமக்கு இதான் போல இருக்குது, நம்ம வாழ்க்கை இப்படி தான் போல இருக்குது, செட் ஆகிரும் போல இருக்குது, வேறு வழி இல்லை போல இருக்குது அப்படின்னு மற்றவங்க சொல்கிறத நிறைய பெருசாக நம்பி அதை பற்றி யோசித்து, இதான் நம்ம தலையெழுத்து. உலகத்தில் சொல்லுவாங்க இல்லையா, என் தலையில் ஆண்டவன் இப்படி எழுதிட்டான் அப்படின்வாங்க இல்லையா, அந்த மாதிரி அதை நம்பிட்டு இருக்கிறோம் நம்ம. ஆனால் நான் சொல்கிறேன், உங்கள் தலையில் ஆண்டவன் ஒரு தாழ்வான குறைவான வாழ்க்கையை எழுதவே இல்லை. நிறைவான அற்புதமான வாழ்க்கையை உங்கள் தலையெழுத்தாக அவர் எழுதியிருக்கிறார். எப்படிங்க சொல்கிறீங்க? ஏன்னா நீங்கள் நிறைவாக வாழ வேண்டும் என்று சிலுவையில் அவர் குறைவாகி இருக்கிறார், எல்லாவற்றையும் இழந்திருக்கிறார். அவர் இழக்காததுன்னு ஒன்றுமே இல்லைங்க. எல்லாத்துக்கும் மேலே கடைசியில் பிதாவோடு இருக்கிற அந்த அற்புதமான இணைப்பையும் சிலுவையில் கொஞ்ச நேரம் பிரிகிறார் பாருங்கள், படுவேதனைப்படுகிறார். இதெல்லாம் எதுக்கு? நீங்கள் நம்மளும் கஷ்டப்பட்டுட்டே இருக்கிறதுக்காக கிடையாது, நமக்கு ஒரு நல்வாழ்க்கையை அமைத்து கொடுக்கும்படியாக. திருப்பிக்குள்ளும் லூக்கா 5வது அதிகாரம். இங்கே பார்க்குறோம், ஒரு பெரிய நல்ல ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறாரு பேதுரு, ஒரு மீனவனாக இருக்கிறாரு. என்ன வாசிக்கிறோம், ராம் முழுவதும் என்ன செய்கிறாரு, மீன் பிடிக்க பிரயாசப்படுறாரு. ஆனால் ஒரு மீன் கூட என்ன செய்யலை, வலையில் கிடைக்கல. வலையை காலையில் உட்காந்து அலசிட்டு இருக்கிறாரு. அந்த நேரத்தில் பாருங்கள், லூக்கா 5வது அதிகாரம் 3வது வசனத்தை கவனிங்க. அப்பொழுது அந்த படகுகளில் ஒன்றில் இயேசு ஏறினார். அது சீமோனுடையதாக இருந்தது. அதை கரையிலிருந்து சற்றே தள்ளும்படி அவனை கேட்டுக்கொண்டு அந்த படவில் உட்கார்ந்து ஜனங்களுக்கு போதகம் பண்ணினார். பாருங்கள், ராம் முழுவதும் பிரயாசப்பட்டு நிறைய காரியங்களை செய்கிறான், ஒன்றும் வேலைக்கு ஆகல, ஒரு மீன் கூட கிடைக்கல. இப்போ எம்டி படகு கர்த்தர்கிட்ட கொண்டு வரான். கர்த்தர் அதை நான் யூஸ் பண்ணிக்கிறேன்டா, சரிங்க அப்படின்னு யூஸ் பண்ணிக்கிறாரு. இவர் அந்த எம்டி படகுல உட்காந்து பிரசங்கம் பண்ணுறார். அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி, ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். அதற்கு சீமோன், ஐயரே, ராம் முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றான். நல்லா கவனிங்க, ஆண்டவர் ஒரு விஷயம் சொன்னார்னா நீங்கள் அதை பிடிச்சிக்கிட்டா போதும், அதை நம்பினா போதும், அதன்படி செஞ்சால் போதும். ரூத்து இந்த தேவனை நம்பி அவளோடு வர்றா. அங்கே போய் தேவனுடைய வார்த்தையின்படி தான் அந்த கதிர் பொறுக்க போகிறா. ஏன்னா பிரமாணங்களில் சொல்லப்பட்டிருக்கு, இந்த மாதிரி விதவைகள் கதிர் பொறுக்க என்ன செய்யலாம், போகணும், அவங்களுக்காக கதிரை கொஞ்சம் சிந்த விடணும், அங்கே அந்த கதிரெல்லாம் ஃபுல்லாக வலித்து எடுத்துகிட்டு போயிடக்கூடாது அப்படின்னு பிரமாணத்தையே கர்த்தர் வச்சுருந்தார். அது தேவனுடைய வார்த்தை. அந்த வார்த்தையின்படி தான் போய் கதிர் பொறுக்க போகிறான்.
இங்கே பாருங்கள், இவன் படகு எம்டியாக இருக்குது, பிஸ்னஸ் லாஸ்ன்ற மாதிரி இருக்குது. இன்றைக்கி பொழப்பு போச்சு அப்படின்வாங்க இல்லையா, அப்படி தான் உட்காந்துட்ருக்குறான் வலையை அழைச்சிட்டு கஷ்டப்பட்டுட்டு நொந்து போய் உட்காந்துட்டு இருந்திருப்பான்னு நினைக்கிறேன். எம்டி படகை கத்தர்கிட்ட கொடுக்குறான். கத்தர் சொல்கிறாரு, இந்த என் வார்த்தையின்படி நீ போய் வலையை போடுன்றார். இவனும் அதே சொல்கிறான், ராமுழுதும் பிரயாசப்பட்டோம், இன்னும் வேலைக்கு ஆகலை, பகலெல்லாம் மீன் பிடிக்க முடியாது, இருந்தாலும் நீங்கள் சொல்கிறீங்கன்னு நான் போடுறேன். ஏன்னா பிரசங்கம் பண்ணியிருக்கார் பாருங்கள், நல்ல வார்த்தையை கேட்டுருந்துருப்பான்னு நினைக்கிறேன். பிரசங்கத்தில் இதை பற்றிலாம் பேசியிருப்பார்னு நினைக்கிறேன். தேவனுடைய ராஜ்யம் எப்படி செயல்படுதுன்னு சொல்லியிருப்பார். அதை நம்புகிறான். ஆகிலும் உடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றான். அந்தப்படியே அவர்கள் செய்து, நல்லா கவனிங்க, அந்தப்படியே நீங்கள் செய்வீர்களானால் தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். பாருங்க, ஒருவேளை மற்றவங்க ஏதாவது கூட காலையில் ஏதாவது ட்ரை பண்ணியிருக்கலாம், சிலர்லாம் அப்படியே விட்டுருக்கலாம், எங்கே கிடைக்கும் நாளைக்கு பார்ப்போன்ட்டு போயிருக்கலாம். ஆனால் இவன் கர்த்தர் சொன்ன வார்த்தையின்படியே போடுறான். வலை கிழியுது, படகு அமிழுது, மீன் என்ன செய்கிறது, ஏராளமாய் கிடைக்கிறது. எந்த அளவு கிடைக்குதுன்னா, அப்பொழுது மற்ற படவில் இருந்த கூட்டாளிகள் வந்து தங்களுக்கு உதவி செய்யும்படிக்கு சைகை காட்டினார்கள். அவர்கள் வந்து 2 படவுகளும் அமிழத்தக்கதாக நிரப்பினார்கள். சீமோன் பேதுரு அதை கண்டு இயேசுவின் பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே, நான் பாவியான மனுஷன், நீர் என்னை விட்டு போக வேண்டும் என்றான். இவர் பண்ண அற்புதத்தை பாட்டு ஒரு மாதிரி சொல்லாங்கல்ல, பெஜார் ஆகிட்டுப்பா அப்படின்வாங்களா, ரொம்ப ஒரு மாதிரி ஆகிட்டான், ஆச்சரியப்பட்டு போயிட்டான். இந்த மாதிரி பண்ணுறாரு இவர், இப்படிலாம் நடக்குமா? நைட்டே மீன் கிடைக்கல, பகலில் என்ன இவ்வளோ மீனை பிடிச்சி கொடுக்குறாரு, இவர் சொன்னதை கேட்டால் இவ்வளோ இப்படிலாம் நடக்குது அப்படின்னு, என்னை விட்டு போயிருங்க சாமி, வேணாம் சாமி அப்படின்றான். நான் அவ்வளோ நல்லவன் கிடையாது, எனக்கு இவ்வளோ ஆசீர்வாதமா அப்படின்னு சொல்கிறான் பாருங்க. ஆனால் அவன் வாழ்க்கையை அப்படியே விடலை. எம்டி படகு கொடுத்தவனுக்கு அவர் கொடுத்தது நிறைவான படகு, பிஸ்னஸையே பெருக்கி கொடுக்குறாரு. அது மட்டும் இல்லை, மீனே பிடிச்சிட்டு இருக்கிறதுக்காக ஒன்று படைக்கலப்பா, வா மனுஷரை பிடிக்கிறவன் ஆக்குவேன்னு அவன் வாழ்க்கையின் நோக்கத்தை அங்கே வெளிப்படுத்துகிறாரு. அவரை நம்பி அவருடைய வார்த்தையின்படி செய்தது நிமித்தமாக. நான் சொல்கிறேன், நீங்கள் அவர் நம்பி அவர் வார்த்தையின்படி செய்ய ஆரம்பிச்சிங்கன்னா போதும், உங்கள் வாழ்க்கை நோக்கமே அங்கே வெளிப்படும். சின்ன விஷயந்தான் நீங்கள் செஞ்சிட்ருப்பீங்க, அதில் அவர் சொல்கிறபடி செஞ்சிங்கன்னா போதும். அந்த பிஸ்னஸ் நல்லாகிறது மட்டும் இல்லை, உங்கள் வாழ்க்கை நல்லாகும், உங்கள் வாழ்க்கைக்கே ஒரு அர்த்தம் அங்கே கிடச்சிடும் பாருங்கள். இவன் வாழ்க்கை நோக்கமே தெரியாமல் இதான் மீன் பிடிக்கிறதா நம்ம தொழில் நினச்சிட்டு இருந்தானா, அது அவன் தொழில் கிடையாது பாருங்கள். அவனுக்கு வேறு தொழில் வச்சுருந்தாரு. நீ மனுஷங்களை பிடிக்கணும் வான்னு கூப்பிட்டு போகிறார். நான் சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையிலும் தேவன் அநேக காரியங்களை வைத்திருக்கிறார். ஏதோ ஒரு சின்ன சின்ன காரியத்தில் என்ன செஞ்சிடாதீங்க, செட்டில் ஆகிடாதீங்க. கொஞ்ச நேரம் படகு வாங்கினவனுக்கு இவ்வளோ பெரிய நிறைவை கொடுக்குறாரு. நீங்களும் நான் சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையை அவர்கிட்ட கொடுத்து பாருங்கள், அவருடைய வார்த்தைக்கு கொடுத்து பாருங்கள். எது எதெல்லாம் குறைவாக இருக்குது, நல்லா இல்லை, ஒழுங்காக போகலை அப்படின்றீங்களா, அதெல்லாம் அவர்கிட்ட கொண்டு வாங்க, அவர்கிட்ட கொடுத்து பாருங்கள். நான் சொல்லுகிறேன், இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் அற்புத விதமாய் நிரப்பி தான் திரும்ப கொடுப்பார். நீங்கள் கொடுத்த அதே படகை, சரி பரவாயில்ல, ரொம்ப தேங்க்ஸுங்க, ஸ்தோத்திரங்க அப்படின்னு அப்படியே கொடுக்க மாட்டார். திரும்ப ரொம்ப நன்றிங்கன்னு சொல்லிட்டு அப்படியே வெறும் படகு கொடுக்க மாட்டார். கண்டிப்பாக நிறைவாக்கித்தான் உங்கள் வாழ்க்கையில் என்ன செய்வார், திரும்ப கொடுப்பார். அப்போ அவருடைய கரத்தில் கொடுக்கும்போது பாருங்கள், அவர்கிட்ட போனாலே அது நல்லா இருக்குது. அவர் சொல்லுவாங்க இல்லையா, கைப்பட்டாலே நல்லா ஆயிருவாங்க இல்லையா. நான் சொல்கிறேன், இவர் கைப்பட்டால் நல்லாகாமல் எதுவுமே இருக்காது. எப்பேற்பட்ட மோசமான காரியங்களும் நன்றாகிவிடும். அதை ஆசீர்வதித்து அபிஷேகம் பண்ணி பெருக்கி நிறைவாக்கி தான் உங்கள் கையில் என்ன செய்வார், திரும்ப கொடுப்பார். யோவான் 6வது அதிகாரத்தில் இன்னொரு சம்பவத்தை வாசிக்கிறோம் நம்ம. இதெல்லாம் நமக்கு தெரிந்த சம்பவம் பாருங்கள். ஆனால் வாழ்க்கையினுடைய ப்ராக்டிக்கல் காரியத்தோட கொஞ்சம் லிங்க் பண்ணி பார்க்கணும். 5 அப்பம் 2 மீனை வச்சுட்டு ஒரு சின்ன பையன் மத்தியான சாப்பாட்டுக்கு அவங்க அம்மா அப்பா கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன், கொண்டுட்டு வந்து உட்காந்துட்ருக்குறான். ஆனால் அந்த 5 அப்பம் 2 மீனை இயேசுவின் இடத்துல கொண்டு வரான் பாருங்கள். கொண்டு வந்ததன் விளைவு என்ன, அதை அவர் ஆசீர்வதிக்கிறார், பெருக்குகிறார். இவன் ஒருத்தன் தான் சாப்பிட்ருப்பான், ஆனால் 5000 ஆண்கள் சாப்பிட்றாங்க, பெண்கள் சாப்பிட்றாங்க, பிள்ளைகள் சாப்பிட்றாங்க. அதோடு நிற்கலை, அந்த பையனும் சாப்பிட்றான், அவனும் திருப்தி ஆகுறான். மீதி 12 கூட நிறைய மீதம் எடுக்கிறாங்க. எவ்வளோ பெரிய பெருக்கத்தை உண்டு பண்ணுறாரு பாருங்க. நான் இதெல்லாம் ரொம்ப நம்புகிறேன். என்கிட்ட கொஞ்சம் இருந்தாலும் பரவாயில்ல, அதை அவர்கிட்ட கொண்டு போக போகிறேன். அது எவ்வளோ கொஞ்சமாகலாம் இருந்துட்டு போட்டும், அது அவரிடத்துல கொண்டு வரேன். ஆண்டவரே, உங்களை நம்புகிறேன் இந்த விஷயத்தில். நீங்கள் எனக்கு உதவி செய்யுங்க, நீங்கள் எனக்கு நிறைவான பலனை தாங்க. என் வாழ்க்கையில் நான் இதை நிறைவாக அனுபவிக்கும்படி நீங்கள் எனக்கு உதவி செய்யுங்க.
பண விஷயத்துல நான் அப்படி தான் பண்ணுறேன் பாருங்கள். கொஞ்சமாக இருக்கும்போது நிறைய நேரத்தில் கொஞ்சமாக இருக்கும்போது கொஞ்சம் நமக்கே கொஞ்சம் தான் இருக்குது அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம். அதை வச்சு ஏதாவது பண்ணலாமான்னு பார்த்துட்ருக்குறோம். அதையே நம்பிக்கிட்டு இருக்கிறோம் நிறைய நேரத்தில். நான் சொல்கிறேன், அதை நம்பாதீங்க. அதை போய் என்ன இன்னைக்கெலாம் சொல்லுவாங்க, எனக்கு ஞாபகம் இருக்கு பாருங்கள். அப்போல்லாம் அந்த காலத்துலலாம் நாங்கள் வந்து 100 கொண்டு போனால் அப்படியே நிறைய ஜாமான்ட்டு வந்துடும் அப்படின்வாங்க. எனக்கே ஞாபகம் இருக்குது, அந்த காலத்தில் நான்லாம் மார்க்கெட்டுக்கு போகும்போது 10 கொண்டு போயிட்டு பை நிறைய காய்கறிலாம் வாங்கிட்டு வருவேன். நல்லா ஞாபகம் இருக்குது, எனக்கே ஞாபகம் இருக்குது. நான் சின்ன வயசில் மார்க்கெட்டுலாம் போயிருக்கிறேன். ஆனால் இப்போலாம் பாருங்கள், 500 கொண்டு போனாலும் பை நிறைய மாட்டேங்குது. அம்மா சொல்லுவாங்க, 500 கொண்டு போனாலும் பை நிறைய மாட்டேங்குது. 500 மாற்றினா உடனே புஷ்ஷுன்னு போயிடுது. இதே தான் வச்சு பார்த்துட்ருக்குறாங்க நிறைய பேர். நான் சொல்கிறேன், அதையே நம்பிட்டு இருக்காதீங்க. அந்த 500 நம்பிட்டு இருக்காதீங்க. உங்கள் அக்கௌண்ட்டில் எவ்வளோ இருக்குன்றத அதை பெருசாக நம்பிட்டு இருக்காதீங்க. அதை ஆண்டவர் இடத்துல கொண்டு வாங்க. அதை ஆசீர்வதிக்க பழகுங்க. அது அதையே வச்சுட்டு இருந்தீங்கன்னா அது மட்டும்தான் இருக்கும், இருக்கிறதும் காலியாக போயிடும். ஆனால் அவரிடத்தில் கொண்டு வரும்போது என்ன ஆகுறது? அது பெருகுகிறது, அதிகமாய் பெருகுகிறது. நான் அதை அனுபவிச்சுட்டு இருக்கிறேன் பாருங்கள், ரொம்ப அனுபவிக்கிறேன் நான். எனக்கு 2 விஷயம் சொன்னார் பண விஷயத்தில் செழிக்கிறதுக்கு ஆண்டவர். ஒன்று என்ன, காலையிலே சீக்கிரமாக எந்திரி, அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள். சரி, கண்டடைஞ்சா அதனால் பணம் வந்துருமாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீதிமொழிகள் 8வது அதிகாரத்தில் அற்புதமாக அதை குறித்து சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. ஆண்டவர் நிறைய சிம்பிளான ஐடியா கொடுக்குறாரு. அதுக்கு நம்ம ஒபே பண்ணால் போதும், வாழ்க்கை நல்லாயிருக்கும். நீதிமொழிகள் 8வது அதிகாரம் 17வது வசனம் வாசிக்கிறேன் பாருங்கள். என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன், அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள். இது ஞானத்தை பற்றியும் சொல்லுது, இயேசு கிறிஸ்துவை பற்றியும் சொல்லுது. இந்த பிரின்சிபலை வச்சுட்டு தான் உலகத்தில் நிறைய பேர் காலையில் 4 மணிக்கு எழுவதின் ரகசியம் அப்படின்னு பேசுகிறாங்க. 4 மணிக்கு தினமும் எழுகிறவர்கள் செல்வந்தர்கள் ஆகிறார்கள், நிறைய புக் எழுதுகிறாங்க, நிறைய பேர் ஆயிருக்கும் செய்கிறாங்க. அது ஒரு பிரின்சிபல் பாருங்கள். ஏன் எப்படிங்க செல்வந்தர் ஆக முடியும்? அடுத்த வசனம் சொல்லுது, ஐஸ்வர்யமும் கனமும் நிலையான பொருளும் நீதியும் என்னிடத்தில் உண்டு, பொன்னையும் தங்கத்தையும் பார்க்கிலும் என் பலன் நல்லது, சுத்த வெள்ளியை பார்க்கிலும் என் வருமானம் நல்லது. என்னை சிநேகிக்கிறவர்கள் மெய்ப்பொருளை சுதந்திரிக்கும்படிக்கும் அவர்களுடைய களஞ்சியங்களை நான் நிரப்பும்படிக்கும் அவர்களை நீதியின் வழியிலும் நியாய பாதைகளுக்குள்ளும் நடத்துகிறேன். நியாயமாக பிஸ்னஸ்லாம் பண்ணி நியாயமாக எல்லாம் பண்ணி கூட களஞ்சியம் நிரம்பும், அக்கௌண்ட் நிரம்பும், வாழ்க்கை நல்லா நிரம்புன்றாரு. இதை நான் ரொம்ப நம்புகிறேன். இது ஒரு விஷயம் சொன்னார் ஆண்டவர் என்கிட்ட. 2வது விஷயம் என்ன செழிக்கிறதுக்கு பண விஷயத்தில்? இதே நீதிமொழிகளில் சொல்லுகிறது, உதார குணமுள்ள ஆத்துமா செழிக்கும். உனக்கு கொஞ்சம் தான் இருக்குதுன்னா யோசிச்சுட்டு இருக்காதடா, கொடுத்துக்கிட்டே இருக்கணுன்ற எண்ணத்தோட என்ன மாதிரி இரு. நான் எப்படி இருக்கிறேன்? கொடுத்துக்கிட்டே இருக்கிறேன். நன்றி அறியாதவர்களுக்கும் துரோகிகளுக்கும் அவர் நன்மை செய்கிறாரு. இந்த 2 விஷயம் தான் வாழ்க்கையில் செழிக்கிறதுக்கு அப்படின்னு என்கிட்ட பேசினார் பாருங்க. செய்ய ஆரம்பித்தேன். நான் குறைவு படவே இல்லை. யார்கிட்டையும் எதையும் கேட்க வேண்டிய நிலையில் ஆண்டவர் விடலை. நான் சொல்லுகிறேன், நிச்சயமாக விட மாட்டார். அவரை தேடும்போது, அவரை வாஞ்சித்து, அவரை நம்பி நாம் முன்னெடுக்கும்போது நிச்சயமாக நாம் குறைபட முடியாது. பாருங்கள், இந்த பண விஷயம் சொன்னால் நிறைய விஷயம் நமக்கு டக்குன்னு ரிலேட் ஆகுது. ஏன்னா அன்றாட வாழ்க்கையில் பணம் எல்லாவற்றுக்கும் தேவைப்படுகிறது, உதவியாக இருக்கிறது. ஆனால் அதுக்கு மட்டும் இது பொருந்தாது, எல்லாவற்றுக்கும் பொருந்தும். நீங்கள் உங்களுடைய குடும்ப காரியத்துக்கு தேவனை தேடுவீர்கள், ஆனால் குடும்பத்தில் சமாதானமே இல்லைங்க, ஏதோ அப்பப்போ தான் சிரிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்றீங்களா, அதை ஆண்டவர்கிட்ட கொண்டு வாங்க. உங்கள் சமாதானம் பெரிதாக இருக்கும்படி தேவன் அதை பெருகச் செய்வார். நிறைய பேர் என்கிட்ட கேட்பாங்க, ஜெபம் பண்ணவே முடியலங்க, பைபிள் படிக்கவே முடியலங்க அப்படின்வாங்க. நான் சொல்கிறேன், 10 நிமிஷம் கொடுக்க முடியுமா? 10 நிமிஷம் அவர்கிட்ட உண்மையாக கொண்டு வந்து கொடுங்க. ஆண்டவரே, உங்கள்கிட்ட நான் ஜெபம் பண்ண வந்திருக்கேன், எனக்கு முடியல, நிறைய விஷயம் என்ன செய்கிறதுன்னு தெரியல, உங்கள் கூட தான் இருக்கணும்னு விரும்புகிறேன், ஆனால் முடியல. நான் இந்த காலையில் எழுந்து நீங்கள் இந்த மீட்டிங் அட்டன் பண்ணுறீங்களா, இதை கூட நீங்கள் உண்மையாக அவரிடத்துல வந்து கொடுக்குற நேரமாக நான் பார்க்குறேன். உங்கள் எல்லாரையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் இன்னும் அதிகமாய் அவரோடு கிட்டி நெருங்குவீர்கள். அதனால் உண்டாகிற எல்லா நன்மைகளும் உங்கள் வாழ்க்கையில் வந்து பலிக்கும். போவாஸ் ரூத் ஆசீர்வாதமாக சொல்லுகிறேன், நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தரை நம்பி அவரிடத்தில் அடைக்கலம் புகுந்ததுனால, அவர் செட்டைகளுக்கு கீழே வந்ததுனால அங்கே என்னெல்லாம் இருக்குது தெரியுமா? ஆரோக்கியம் இருக்கிறது, நல்வாழ்வு இருக்கிறது, சுகம் இருக்கிறது, பலன் இருக்கிறது, அவருடைய சமாதானமே உங்களுக்கு வந்து உங்கள் வாழ்க்கையில் பலிக்கிறது. பாருங்கள், எதுலேயுமே குறைவு இருக்காது, எல்லாம் நன்றாக மாறும். அப்போ நான் சொல்கிறேன், உங்ககிட்ட நீங்கள் எதெல்லாம் இது பிரச்சனையாக இருக்குதுங்க, இது குறையாக இருக்குதுங்க, இது நல்லா இல்லைங்க, இது இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும்
உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவர்கள் யாராவது ரசிக்கப்படாமல் இருக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்களா? ஆண்டவர்கிட்ட கொண்டு வாங்க, அவங்கள பற்றி ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள். நாங்கள் உங்களை தான் சேவிக்க விரும்புகிற ஆண்டவர், என் ஃபேமிலியில் இந்த மாதிரி காரியங்கள் இருக்கிறது, அவரிடத்துல கொண்டு வாங்க. நான் சொல்லுகிறேன், அதை எல்லாவற்றையும் அவர் சரி செய்து கொடுப்பார், அதை ஆசீர்வதிப்பார், அதை பெருக செய்வார், இருக்கிற குழப்படிகளெல்லாம் மாற்றுவார். ஏனென்றால் அவர் சமாதானத்திற்கு தேவனாக இருக்கிறார், குழப்பத்திற்கு அவர் தேவன் அல்ல. ஏன்னா நீங்கள் தேவன்கிட்ட என்னெல்லாம் கொடுக்குறீங்களோ அதை அவர் அப்படியே கொடுக்க மாட்டார். அபிஷேகித்து ஆசீர்வதித்து பெருக்கி நிறைவாய் அதிகமாக ஆக்கி உங்கள் கரத்தில் திரும்ப கொடுப்பார். எந்த அளவுக்கு திரும்ப கொடுப்பார்? அதை அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் நிறைவாக இருக்கும். உங்களுக்கு போக மற்றவங்களுக்கெல்லாம் கொடுக்குற அளவுக்கு இருக்கும். இது பணம் மட்டுமல்ல, சமாதானம் உங்ககிட்ட இருந்து மற்றவங்ககிட்ட பரவும். நீங்கள் பேசினாலே மற்றவங்க சமாதானம் ஆயிடுவாங்க. உங்களுக்குள்ளே இருக்கிற ஜீவன், கிறிஸ்துவின் ஜீவன் அவர்களுக்குள்ளே பாய்ந்து ஓடும். இயேசு சொல்கிறார், என்னை விசுவாசிக்கிறனுடைய உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் புறப்பட்டு ஓடும். நான்லாம் ஓடணும்னு விரும்புகிறேன் பாருங்கள். டெய்லி ஓட வைக்கிறேன், நான் டெய்லி யார்கிட்டையாவது பேசுகிறேன். இங்கே பேசும்போது இங்கேருந்து ஜீவன் ஓடி அவங்களுக்குள்ளே இருக்கிற குழப்பம், டிப்ரெஷன், வியாதி இதெல்லாம் சரி பண்ணுது. நிறைய நேரம் ஃபோனில் பண்ணும்போதே சரியாயிருது. இதெல்லாம் நடக்கும், நிச்சயமாக நடக்கும். இதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில், உங்கள் குடும்ப வாழ்க்கையில், உங்கள் வேலையில், நீங்கள் செய்கிற பிஸ்னஸில் எல்லாவற்றிலும் கண்டிப்பாக நடக்கும். என்னங்க செய்யணும்? அவரை மட்டும் நம்பணும். எல்லாவற்றையும் அவரிடத்துல கொண்டு வர வேண்டும். முதலாவது அங்கே அவர்கிட்ட வந்துடணும் பாருங்கள். அதை செஞ்சால் போதும். நான் சொல்லுகிறேன், இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் அதை திரும்ப பெருக்கி உங்களிடத்தில் உங்ககிட்ட தான் கொடுப்பார். அவர் வச்சுக்க போகிறதில்ல பாருங்கள். அவர் எந்த நன்மையும் தனக்கென்று வைத்துக் கொள்வதில்லை. தன்னுடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் அவரையே நமக்காக ஒப்பு கொடுத்துருக்கிறார். அதனால் அவரை நம்பி வந்திருக்கிறீங்க, அவரை விசுவாசிங்க. சூழ்நிலை மோசமாக இருக்கிறதுனால சோர்ந்து போயிடாதீங்க, தளராமல் இருங்கள். ரூத் மாதிரி சூழ்நிலை இருக்கலாம், இல்லை இந்த பேதுரு மாதிரி எம்டியாக இருக்கலாம், வாழ்க்கையே எம்டியாக இருக்குதுங்கன்ற மாதிரி இருக்கலாம். திருமண வாழ்க்கையே எம்டியாக இருக்குதுங்க, பிஸ்னஸில் எம்டியாக இருக்குது, வேலையில் எம்டியாக இருக்குது. நான் சொல்கிறேன், எல்லா எம்டியும் அவர்கிட்ட கொண்டு வாங்க. அவர் ஃபில் பண்ண ரெடியாக இருக்கிறாரு, பெருக்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறார். நிச்சயமாக அவரால் உங்களுக்கு நிறைவான பலன் கிடைக்கும். அவர் தான் சொல்லியிருக்கிறாரு, தம்மை தேடுகிறவர்களுக்கு அவர் பலன் அளிக்கிறவர். விசுவாசிக்கிறீங்களா? அதை விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். விசுவாசிக்கிற உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் எல்லாம் பெருகும். நாம் ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் கர்த்தாவே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய அற்புதமான வார்த்தைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய வார்த்தையை நம்பி வந்த ஒருவரையும் நீர் வெட்கப்பட விடவில்லை. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை நம்பி உம்முடைய வார்த்தை கேட்கிறவருடைய ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே குறைவுகள் எல்லாம் நிறைவாகட்டும். எம்டி லைஃப் ஆண்டவரே உம்முடைய அற்புதமான ஆண்டவரே உம்முடைய பியூட்டினால் நிரம்பட்டும் கர்த்தாவே. நீர் அழகாக்கி கொடுப்பீராக, வெறுமையை நிறைவாக்குவீராக, அலங்கோலத்தை அலங்காரமாக்குவீராக. உடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். நாங்கள் உம்மை நம்புகிறோம், உம்மை விசுவாசிக்கிறோம், உம்மை உறுதியாய் பற்றி கொள்ளுகிறோம் கர்த்தாவே. நிறைவான பலன் இவர்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் உண்டாவதாக. இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே உம்மாலே நிறைவான பலன் உண்டாயிருப்பதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இவர்கள் எல்லாரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இந்த செய்தி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நம்புகிறோம். இதை உங்கள் நண்பர்களோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள். காலையில் கடவுளோடு என்கிற இந்த ஜெபம் திங்கள் முதல் சனிக்கிழமை வரை ஒவ்வொரு நாளும் காலை 5:30 மணி முதல் 6 மணி வரை கூகுள் மீட் இணையதளத்தில் நடைபெறுகிறது. இதில் நீங்களும் நேரடியாக கலந்து கொள்ள விரும்பினால் 9487660939 என்கிற எண்ணிற்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் அல்லது வாட்ஸ்அப் மூலமாக மெசேஜ் அனுப்பலாம். உங்களுக்கு அதற்கு தேவையான லிங்க் மற்றும் விவரங்கள் அனுப்பி வைக்கப்படும். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்.